எழும்பி பிரகாசி. ஆமேன். உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை ஆமேன் நிச்சயமாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இரண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஆமேன் கடந்து செல்லலாம். இரண்டாவதாக எழும்ப வேண்டிய ஒரு அனுபவம் ஆமேன். முதல் சூறை செடியிலிருந்து எழும்ப வேண்டும். அதன் பின்பதாக பன்றியின் கூட்டத்திலிருந்து இரண்டாவது அனுபவம் பன்றியின் கூட்டத்திலிருந்து எழும்புகிற ஒரு அனுபவம். ஆமேன். அந்த பன்றியின் கூட்டத்திலிருந்து எழும்புகிற அனுபவம் இது வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பன்றிகள் தின்றுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது ஆமேன். இரண்டாவது இந்த பன்றி கூட்டம் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இப்போ இளையவனுடைய ஆஸ்தி தன்னுடைய சொத்து பத்துகளை எல்லாம் ஆஸ்திகளை எல்லாம் கேட்டு வாங்கி அவன் தவறான பாதைகளில் போய் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து அவன் கடைசியாக வந்து அமர்ந்த இடம் பன்றிகளை மேய்க்கிற பன்றிகள் கூட்டம். அப்போ அந்த பன்றிகள் கூட்டத்திற்கு நடுவே வந்து உட்கார்ந்து அந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பு நினைத்து ஆமேன் அவன் நினைத்த ஒரு காரியம்தான் இந்த வேத பகுதியில் இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இரண்டாவது இந்த அனுபவம் பின்மாற்றத்தின் ஜீவியத்திலிருந்து ஆமேன் நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இரண்டாவது உங்களை எழும்ப விடாதபடி பிரகாசிக்க விடாதபடி இருக்கக்கூடிய காரியம் இரண்டாவது காரியம் இந்த பின்மாற்றத்தின் ஜீவியம். அநேகர் இந்த நாட்களில் அநேக சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு எந்த சபையை கொடுத்திருக்கிறாரோ அந்த சபையின் கீழ் அந்த மேய்ப்பனுடைய கீழ் அவருடைய சத்தத்திற்கு அடங்கி இருப்பது தான் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம். ஆமேன். உங்கள் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆமேன் இந்த ஆட்டுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும். ஆமேன். அந்த சபைக்கு வருகிற ஜனங்களுடைய நிலைமைகள் ஒவ்வொருவருடைய நிலைமைகள் யாருக்கு தெரியும்னு சொன்னால் மேய்ப்பனுக்கு. இப்போ மேய்ப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். மேய்ப்பனானவருடைய சத்தத்திற்கு என் ஆடுகள் செவி கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ இந்த பன்றியின் ஜீவியம் எதை குறிக்கக்கூடியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆமேன் சபைக்குள்ளாக இருந்து ஐயா எங்கள் சபையில் ஆமேன் என்னை குறித்து தவறாய் பேசி கொண்டிருக்கிறார், அல்லது எனக்கு நேராக வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி என்னை காயப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் அது. ஆமேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆமேன் பலிபீடத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த பலிபீடத்தில் முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆமேன். யாரையும் குறிப்பிட்டு அந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமேன் மற்ற மனுஷீக வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் அந்த இடத்தை தரவே மாட்டார். நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த கெட்ட குமாரனுடைய ஜீவியம் எதை குறிக்கக்கூடியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள் ஆமேன் உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆஸ்திகளுக்காக தங்களை விற்று போற்றவர்கள் இன்னைக்கு அநேகம். இன்னைக்கு சபைக்குள்ளாக சொல்லப்படுகிற கடினமான உபதேசங்கள் அநேகருக்கு பிடிப்பது கிடையாது. ஆமேன். சொல்லப்படுகிற காரியங்கள் அநேகருக்கு பிடிப்பது கிடையாது. ஆமேன். சுகபோகமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, ஆமேன் பகட்டான வார்த்தைகள், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட பகட்டான வார்த்தைகளை நம்பி கவர்ச்சியான வார்த்தைகளை நம்பிதான் இன்றைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நன்றாக அறிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். நீங்கள் ஒரு சபையிலிருந்து மற்ற சபைக்கு நீங்கள் போகும் பொழுது அது கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற பாதை அல்ல. உங்களுடைய சுய இச்சையின் மூலமாக நீங்கள் பிரிந்து செல்லுகிறீர்கள். உங்கள் சுய இச்சைகளை இந்த சபைக்குள்ளாக இருந்தால் செய்ய முடியாது. ஆனால் நான் வெளியே போனால் என் சுய இச்சையின்படி ஆமேன் நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம் தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியான போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இந்த பன்றியின் கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஆமேன். பன்றியின் கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது பன்றிக்கு முன்பதாக என்ன போடக்கூடாதா? முத்தை போடக்கூடாது. இப்போ பன்றி கூட்டத்திற்கு முன்பதாக முத்தை போடக்கூடாது. வேத வார்த்தைகள் உபதேசத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்கக்கூடாது. பன்றிக்கு தெரியவே தெரியாது. விலையேற பெற்றது கர்த்தருடைய வார்த்தை, விலையேற பெற்ற வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆமேன். எப்போ இந்த பன்றியின் ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. அப்போ வேதம் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, நாய்
தான் கக்கினதை திரும்பவும் சாப்பிடுமா. அப்போ நாயுடைய ஜீவியம்தான் ஆமேன் இந்த பின்மாற்றத்தின் ஜீவியம். இந்த இடத்துல உபதேசம் சரியில்லை, எனக்கு அந்த சபையில் உபதேசம் சரியில்லை, எனக்கு இந்த சபை சரியில்லை, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, சபையை விட்டு சபையை விட்டு சபையை விட்டு ஆமேன் அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே தான் இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆமேன் தகப்பனாருடைய வீட்டில் இருந்த ஆஸ்திகள் நிறைவாக இருந்தது, ஆகாரம் நிறைவாக இருந்தது. ஆமேன் இவன் மாத்திரமல்ல, வேலைக்காரர்கள் இவனுக்கு பணிவிடை செய்யும்படியான வேலையாட்கள் இருந்தது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தகப்பனாருடைய வீட்டில் இருந்தது. நீங்கள் போகக்கூடிய சபைகளில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சபைகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த சபைகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை புடமிட்டு 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 தான் ஆமேன் கர்த்தர் உங்களை பொன்னாக சொலிக்க பண்ணுவார். அப்போதான் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு அப்படி அல்ல, உடனடியாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற கர்த்தருடைய ஜனம், ஐயா நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு செல்வ செருக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஐயா, பார்க்கிறவர்கள் பகட்டான என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காகலாம் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அது பின்மாற்றத்தின் ஜீவியத்தில் போனவன் தனக்குண்டான ஆசைகளை எல்லாம் விற்று தனியாக போனான். ஆமேன் சில காலம், வேதம் சொல்லுகிறது, சில காலம் அவன் ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாக வாழ்ந்தான். ஆனால் பஞ்சம் உண்டான பொழுது அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்ததாம். பஞ்சம் உண்டான பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். உங்கள் சபையை விட்டு நீங்கள் போகும் பொழுது, ஆமேன் வேறு இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது, அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வேறே பிரிந்து போகும் பொழுது, ஆமேன் தொழிலை விட்டு நீங்கள் பிரிந்து போகும் பொழுது, ஆமேன் ஆரம்பத்தில் நன்றாக இருப்பது போல் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளா இருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆமேன் கொஞ்சம் நாட்கள் பிரயோஜனம் உள்ளவர்களைப் போல நீங்கள் காணப்படலாம். ஆனால் வெளியே போகும் பொழுது நாட்களாக 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 உங்களுக்குள்ளா இருக்கிற ஜெப வாழ்க்கை உங்களை விட்டு போகும், வேத வாசிப்பு உங்களை விட்டு போகும். ஆமேன் உப்பை போல சாரமேற்றப்பட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை உங்களை விட்டு போகும். எப்படி ஒரு வெவிட்டு நிலைக்கால்களை கரையான் அரிப்பது போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளாக இருந்து அரித்து 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 வெறும் கூடு மாத்திரம் மட்டும்தான் இருக்கும், கூடு மாத்திரம்தான் இருக்கும். ஆமேன் எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாய் மாறி போவீங்க. இப்போ பிரிந்து போகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அழித்து போடக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு பன்றியின் ஜீவியம் அல்லது நாய் கக்கினதை திரும்பவும் கக்குவது போல. ஆமேன் கொஞ்ச நாட்கள் எல்லாம் இன்பமாக இருக்கும், ஆனால் குறைவுபட தொடங்க ஆரம்பிக்கிற நாட்கள், ஐயோ நான் அந்த நாட்களில் எப்படி ஜெபம் பண்ண ஐயா, ஐயோ அந்த நாட்களில் எப்படியெல்லாம் உபவாசம் இருந்தோம், அந்த நாட்களில் எப்படியெல்லாம் வேதம் வாசித்தோம், அந்த அந்த அபிஷேகம் குறைவுபட 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 ஆமேன் உங்களுடைய திரி மங்கி எறிய ஆரம்பிக்கும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கலாம். ஐயா என் சபையிலிருந்து நான் தூரம் வந்துட்டேன் ஐயா, எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலிருந்து நான் தூரம் வந்துட்டேன், அல்லது என் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் அழகான குடும்பத்தை கொடுத்தார், அந்த குடும்பத்தை விட்டு நான் தூரம் வந்துட்டேன் ஐயா, அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தொழிலில் இருந்து நான் தூரம் வந்துட்டேன், அல்லது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், அந்த வேலையிலிருந்து நான் தூரம் வந்துட்டேன். ஆமேன் என் சுய இச்சையின்படி நான் தூரம் வந்துட்டேன். அந்த கெட்ட குமாரனை போல் இன்னைக்கு தூரம் போயிருக்கலாம், உங்கள் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தவிட்டை தின்ன ஆமேன் அவன் மனதாக இருந்த பொழுது ஆமேன் அவனுக்கு 17ஆம் வசனம் 15-17 அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. ஆமேன் உங்களை விட்டு எல்லாம் போகும் பொழுது ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், நாட்கள் செல்ல நாட்கள் செல்ல நாட்கள் செல்ல உங்களுக்குள்ளாய் ஒரு பயம் வரும், வேதனைகள் வரும். ஐயா நான் எப்படி எதிர்கொண்டு போக போகிறேன் என்கிற ஒரு மனக்கலக்கம் வரும். ஆமேன் ஐயோ நம்ம தெரியாமல் பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கலக்கம் வரும். அதுதான் புத்தி தெளிகிற அனுபவம். நான் விழுந்த இடம் எனக்கு தெரியும் பொழுது தான் புத்தி தெளியும். ஐயோ நான் தப்பு செய்துட்டேன் ஐயா, நான் தவறு செய்துட்டேன். அப்போ அந்த இளையவனுடைய புத்தி தெளிந்த பொழுது அவனுடைய நினைவுகளை இப்போ வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு ஐயா, என் தகப்பனாருடைய வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் கூலிக்காரர்களுக்கு
திருப்தியான சாப்பாடு இருக்குது, எனக்கு பசியினால் நான் செத்துக்கொண்டு இருக்கிறேன் ஐயா. அவன் தன்னுடைய தவறை உணர்கிற அந்த நேரம், இப்போ புத்தி தெளியும் பொழுது, வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, புத்தி தெளியும் பொழுது, ஐயோ நான் என் சபையை விட்டுட்டு வந்தது தப்புயா, அந்த உணர்வு வரும் பொழுது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆமேன். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், 18ஆம் வசனம், நான் எழுந்து அந்த உணர்வு வந்தவுடன் அந்த பின்மாற்றத்திலிருந்து, ஐயா நான் தெரியாமல் செய்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன், தெரியாமல் இந்த காரியத்தை எல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேன், அந்த உணர்வு வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக நீங்கள் எழும்ப வேண்டும். அப்போ எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமேன். முதலாவதாக அவர் செய்கிற ஒரு காரியம், தகப்பனிடத்தில் மன்னிப்புக்காக இறைஞ்சி நிற்கிறார். ஐயா நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்த ஐயா. தன்னை தாழ்த்துகிற ஆமேன் ஒரு அனுபவத்துக்கு நேராக, இதுவரைக்கும் செருக்கில் இருந்தார், பெருமையில் இருந்தால், ஆஸ்திகள் இருந்தபடியினால் மேன்மையாக இருந்தார். ஆனால் பசி உண்டான பொழுது, ஆமேன் என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்கள் கூட திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நான் பசியினால் சாகிறேனே என்று சொல்லி அந்த புத்தி தெளிவு வந்த பொழுது தன்னை தாழ்த்துகிறார். ஐயா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் இல்லையா. ஆமேன். அப்போ 20ஆம் வசனத்தை, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்திற்கு வந்தான். தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் உணர்வு வந்த பொழுது அல்லது புத்தி தெளிந்த பொழுது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது, உடனே எழுந்து ஓடுங்க. ஆமேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களோ அந்த இடத்திற்கு போங்க, மறுபடியுமாய் போங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி வந்துட்டீங்களா, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் போங்க, கதறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமேன் கதறுங்க. ஐயா நான் தெரியாமல் தவறு செய்துட்டேன் ஐயா, உம்முடைய அன்பை விட்டு நான் தெரியாமல் தூரம் போயிட்டேன் ஐயா, உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் தெரியாமல் போயிட்டேன் ஐயா. ஐயா அந்த ஊழியக்காரரை விட்டு, இந்த சபையை விட்டு நான் தெரியாமல் போயிட்டேன் ஐயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அழகான குடும்பத்தை விட்டு நான் பிரிந்து போயிருக்கிறேன் ஐயா. எனக்கு கொடுத்த வேலையை நான் இழந்து போயிருக்கிறேன் ஐயா. இந்த இடத்திற்கு போய் நீங்கள் எழுந்து உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறுங்க. கண்ணீரோடு, அந்த மனஸ்தாபத்தில் இருந்து நீங்கள் வடிக்கிற கண்ணீர் உங்கள் பின்மாற்றத்தின் ஜீவியத்தில் இருந்து கர்த்தர் உங்களை புதுப்பித்து நடத்துவார். அந்த தகப்பன் தன்னுடைய மகன் தூரத்தில் வரும்பொழுதே நீங்கள் விட்டு வந்த ஜனம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. நீங்கள் ஆமேன் விட்டு வந்த ஜனங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் குடும்பம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஐயோ என் மகன் என் மகள் வரமாட்டாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை. இன்றைக்கு பின்மாற்றத்தில் தூரமாய் போயிருக்கலாம், தன் இச்சையை நிறைவேற்றுவதற்கு தூரமாய் போயிருக்கலாம். கர்த்தர் ஆமேன் உங்களுக்கு புத்தி தெளிந்து கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆமேன் தொனிக்கும் பொழுது நீங்கள் மறுபடியுமாக உங்களுடைய தகப்பனுடைய அன்புக்கு நேராக, தாயாருடைய அன்புக்கு நேராக, உங்களுடைய சபையின் போதகருடைய அன்புக்கு நேராக, அந்த சபையின் ஐக்கியத்திற்கு நேராக நீங்கள் விட்டு வந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் ஆமேன் உங்களை அரவணைத்து ஆமேன் உங்களை ஆமேன் நேசிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. நீங்க தூரம் போயிருந்தாலும் இந்த தகப்பன் தன் மகன் தூரத்தில் வருவதை கண்டபொழுதே ஆமேன் தகப்பன் ஓடி போனார். அவனை மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தார். மாத்திரமல்ல ஆமேன் குமாரன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறார், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் ஐயா, இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஆமென். தகப்பனுடைய அன்பு அதுதான், தகப்பனுடைய மனதுருக்கம் அதுதான். என் ஜனங்கள் என்னை விட்டு போயிட்டாங்க ஐயா, ஆமேன். அவர் அழுது 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 உங்களுக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். எங்கள் தகப்பனுடைய அன்பை, தாயுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம், இந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஆமேன் பின்மாற்றத்தில் இருக்கிற உங்களை மறுபடியுமாக ஆமேன் உங்களை ஆமேன் கூட்டி சேர்க்கும்படியாக ஆசைப்படுகிறது. நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் எழும்புங்க. அந்த பன்றியின் தவிட்டை சாப்பிடுகிற அந்த இடத்துல அவனுக்கு புத்தி தெளிந்தது, அவன் உடனடியாக எழுந்தான். நீங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எழும்பும் பொழுது தான் கர்த்தருக்காக நீங்கள் பிரகாசிக்க முடியும்.
நீங்கள் அமர்ந்திருந்தால் அல்ல. எலியா எழுந்தார். ஆமேன். அதே போல் நீங்களும் கூட எழும்ப வேண்டும். இந்த பின்மாற்றத்தின் ஜீவியத்தில் அமர்ந்து கொண்டே ஐயோ என்னை தேடி வரணும் இல்லை, நீங்கள் தான் அவரை தேடி போக வேண்டும். ஆமேன். நீங்கள் தான் அந்த விட்ட இடத்திற்கு நீங்கள் ஓடி வரணும். இப்போ நீங்கள் எழுந்து இங்கே போங்க. ஆமேன். அந்த சபைக்கு போங்க. எந்த இடத்தை விட்டு வந்தீர்களோ அந்த இடத்திற்கு மறுபடியுமாக போங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த இடத்தில் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுத்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை தரையிலே விழுந்து விடாது. ஆமேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஆமேன் முடிக்கிறேன்.